இந்த ஆராதனை வேலையை ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனை வேலையில் எங்களை ஒவ்வொருவரோடு இடைப்படுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாய் கர்த்தர் எங்களோடு இருங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். முதலாவது பாடலாக அழகானவர் அருமையானவர் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து கரங்களை தட்டி பாடுவோம். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவரே இயேசு இயேசு, அவரே இயேசு இயேசு. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் இயேசு, அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் இயேசு, அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, என்னுடையவர் என் அன்பு இரட்சகர், என்னுடையவர் என்
அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். இயேசு அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். மகிமையானவர் மீட்பரானவர். மகிமையானவர் மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமாய் ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். அடைக்கலமாய் ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாடம் வெற்றி உண்டு. ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும்
காத்திருப்போம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகும், ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகும். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது, கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம், அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார், அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார், ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம், ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு, ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே.
வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. இசையா உமக்கு நன்றி ஆண்டவரே, இந்நாள் வரை உங்களுடைய பாதுகாப்பு எங்கள் கூட இருந்துச்சு. நன்றி ஆண்டவரே. இசையா உமக்கூடான கொடி ஸ்தோத்திர இசப்பா. இசப்பா ஒன்றுமே இல்லாத எங்களை இசப்பா உம்முடைய கண்கள் கண்டதற்காய் நன்றி ஆண்டவரே. இசப்பா உலகத்தால் நிராகரிக்கப்பட்ட எங்களை இசப்பா நீங்கள் தூக்கி எடுத்தீங்களே அதற்காய் ஸ்தோத்திரம். உலகத்தில் பைத்தியமாக இருந்த எங்களை இசப்பா எங்களை இங்கே தேர்ந்தெடுத்தீங்களே அதற்காய் நன்றி ஆண்டவரே. இசையா உமக்கூடான கொடி ஸ்தோத்திரம் இசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இசப்பா வாழ்நாள் முழுவதும் இசப்பா உம்முடைய கண்கள் எங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. இசப்பா இதுவரை உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. இசையா உமக்கூடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நன்றி இசையா. உமலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உமலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நன்றி இசையா. இசப்பா உங்களுடைய கிருபையினால் எங்களை தூக்கி எடுத்தீங்களே அதற்காய் நன்றி இசப்பா. எங்கள் இசப்பா எங்களுடைய உள்ளந்தெரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வமே கொரான கொடி ஸ்தோத்திர இசப்பா. இசப்பா மனுஷன் பார்க்கிறபடி நீங்கள் எங்களை பார்க்காது இருக்கிறீரே நன்றி ஆண்டவரே. இசப்பா நீங்கள் எப்பொழுதும் எங்களை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறீங்களே அதற்காக ஸ்தோத்திர இசப்பா. இசையா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி இசப்பா. மறுபடி பாடுவோமா? யாரும் அறியாத என்னை நஞ்சாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நஞ்சாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே
கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இசையா உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா ஒன்றுமே இல்லாத எங்களை நீங்கள் கண்டீங்களே, நன்றி ஏசப்பா. ஏசப்பா எப்பொழுதோ நாங்கள் மறித்து போயிருக்கணும் ஆண்டவரே, ஆனாலும் எங்களை இதுவரை நடத்தினீரே, நன்றி ஏசப்பா. இசையா உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இசையா உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா அந்த நேரத்தில் உண்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்தீங்களே, நன்றி ஏசப்பா. எங்களுடைய ஆசை எங்களுடைய தேவைகள் எல்லாம் நீராக இருக்கிறதற்காக நன்றி ஏசப்பா. இசையா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே, இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே.
இசையா நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஆசை இசப்பா, எங்களுடைய தேவைகள் எல்லாமே நேராக இருக்கிறதற்காக நன்றி இசப்பா. எங்களை முழு இதயத்தோடு இசப்பா உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இசப்பா. அந்த நேரத்திலையும் ஆராதிக்க கிருபை செய்தீங்களே நன்றி இசப்பா. வார்த்தைகள் மூலமாக எங்கள் கூட பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இசப்பா அன்னைக்கு நடக்கின்ற ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் நீர் பொறுப்படுத்தி கொண்டு நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் இசப்பா. ஒவ்வொருத்தர் கூட உங்களுடைய பாதுகாப்பு இசப்பா இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் கூட இருந்து நடத்துங்க இசப்பா. உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவாருங்க வேதம் சொல்கிறபடி. நீ ஜெபத்தை கேட்கிற தேவனா, பதில் தருகிற தேவனா இருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிறைய நேரத்தில் நாங்கள் எதிர்பார்த்துக்கிற காரியங்கள் நடக்காத போது நீங்கள் ஜெபத்தை கேட்கல நாங்கள் நினச்சிக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நீ வாக்கு பண்ணினபடி நீ எங்களுக்கு ஜெபத்தை கேட்கிற தேவனாய், பதில் தருகிற தேவனாய் இருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜெபக்குறிப்புகளுக்கு பாதுகாவலரும் சுவாமி. அல்பேனியா நாட்டில் வசிக்கும் நாஸ்திகர்கள் ரட்சிக்கப்பட ஜெபிப்போம். நல்லவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அல்பேனியா நாட்டில் இருக்கிற நாத்திகர்கள் ரட்சிக்கப்படும்படி ஜெபம் பண்ணுறோம் சுவாமி. ஒருவேளை உதவி செய்கிற தேவன், ரட்சிக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிற தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் அவங்க அறியாமல் ஒருவேளை கடவுள் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிற காரியங்களிலிருந்து அவர்கள் விடுபட உதவி செய்யும், கண்கள் திறக்கப்பட உதவி செய்யும். நீர் அவர்களை ரட்சிக்கணும்னு ஜெபிக்கிறோம். வடகொரியாவில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள கிறிஸ்தவர்கள் விடுதலைக்காக ஜெபிப்போம். ஒருவேளை வடகொரியாவில் நெருக்கத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில், சிறைச்சாலையில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்காக ஜெபம் பண்ணுறோம் சுவாமி. நீங்கள் அவங்களோடு கூட இருக்கீங்க. யோசிப்பு சிறைச்சாலையில் இருந்தபோது யோசிப்போடு கூட இருந்தீராண்டுகிறேன். அப்படியே பிள்ளைகள் நெருக்கப்படுகிற விசுவாசத்தின் நிமித்தமாக சோர்ந்து போயிருந்தால் ஒருவேளை அவங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரேன். அவங்க ஒருவேளை சரீரங்களை வியாதிகளோ பலவீனத்தோடு இருப்பாங்கன்னா அவங்களை பலப்படுத்துங்க. சீக்கிரமாக அந்த பிரச்சனைகளெல்லாம் சரியாகி சாட்சியாக இருந்து வெளியே வந்து இன்னும் அநேகருக்கு சாட்சியாக இருக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். அவர்கள் விடுதலை செய்யும். அவர்கள் மூலமாக பெரிய காரியங்களை சும்மா ஜெபிக்கிறோம். அதுக்கு தடையாக இருக்கிற ஒவ்வொருவரு கூட ரட்சித்து முடிய பிள்ளையை மாற்றணுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாகப்பட்டினத்தை சேர்ந்த மீனவர்கள் நிறைய பேர் இலங்கை கடற்படையினால் தாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவங்களாக இருக்காங்க. இவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்லா ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இந்த மீனவர்கள் அந்த இலங்கையை தாண்டி போகிற காரியங்களில் அந்த எல்லை பிரச்சனைனால நிறைய நேரங்களில் அவங்க கைது செய்யப்படுறாங்க, தாக்கப்படுறாங்க. அவங்க வலையெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க, போட்டை அபகரிச்சுட்டு போயிடுறாங்க. இப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கா ஜெபம் பண்ணுறோம் சுவாமி. நீங்கள் சமாதானக்காரனர், உதவி செய்கிற தேவன், நீர் இந்த காரியத்தில் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒருவேளை இலங்கை கடற்கரையினால் தாக்கப்பட்டிருக்கிற அந்த மீனவர்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். அவங்க எல்லாம் என்ன நிலைமையில் இருந்தாலும், பலவீனத்தில் இருந்தாலும் ஆணிப்பாய்ந்த கரம் இப்பொழுதே தொட்டு பிள்ளைகளை சுகமாக்கணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்படிப்பட்ட காரியங்கள் மறுபடியும் நடக்காதபடி சமாதானக்காரனர், நீர் சமாதானமான காரியங்களை சென்ம ஜெபிக்கிற சுவாமி. அவங்க வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும்னா நீங்கள் அவங்க காரியங்களில் உதவி செய்யணும் ஜெபிக்கிற சுவாமி. நீ ஜெபத்தை கேட்டு அப்படி செய்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து நமது ஊழியர்களின் பிரயாண பாதுகாப்பிற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதை தொடர்ந்து பக்த சிங் ஃபெலோஷிப் மூலமாக நடைபெறுகிற ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். நம்முடைய ஊழியர்களின் பிரயாண பாதுகாப்பிற்காக நம்ம ஜெபிப்போம். பக்த சிங் ஊழியத்தின் மூலமாக நடக்கிற ஊழியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்லா ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்துருக்கிற நல்ல ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தம்பிமார்களுக்காக, தங்கச்சிமார்களுக்காக, அண்ணன்மார்களுக்காக, அக்காமார்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் தொடர்ச்சியாய் ஒரு செய்கிற பிரயாணங்களிலும் கிருபை கூட இருக்கட்டும். ஒருவேளை அவங்க வண்டி ஓட்டும்போது, வாகனங்கள் ஓட்டும்போது ஒரு டயர்டுனால தூங்கிடக்கூடாதாண்டவரே. எந்த முன்னும் பின்னும் வருகிற வாகனத்து மூலம் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீர் அவர்களை பாதுகாத்துக்கணும்னு ஜெபிக்கிற சுவாமி. உதவி செய்யுங்க. அவர்களை இன்னும் பக்த சிங் ஃபெலோஷிப் மூலமாக நடக்கிற ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம் சுவாமி. அவர்களை அந்த பக்த சிங் ஐயாவை தெரிந்து கொண்டு நீர் அவர்களை சாட்சியாக அநேகருக்கு பயன்படுத்தி வந்து உமக்கு நன்றி செலுத்தும். அவர்கள் பின்பற்றுகிற ஒரு ஊழியமாய் அநேகரை ஏற்படுத்தி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவர்களை எடுத்து ஒவ்வொருவரையும் எடுத்து நீ பயன்படுத்தமா ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிறுவர் ஊழியத்தில் இன்று சந்திக்கப்படும் சிறுவர்களின் ரட்சிப்பிற்காக ஜெபிப்போம். தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகளில் மாணவர்கள் மத்தியில் நடைபெறும் நமது ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஒருவேளை நாங்கள் எங்கள் ஊழியர்கள் சந்திக்கிற சிறு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம். சந்தித்த சிறு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஒருவேளை இயேசுன்னு யாரெல்லாம் நம்முடைய வாய்நாள் அறிக்கையிட்டாங்களோ அவங்களெல்லாம் தம் பக்கம் இழுத்துக்கொள்வேன் வாக்கு பண்ணின தேவன் எங்களோடு கூட இருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதனால் சந்திக்க அந்த சிறு பிள்ளைகள் உமக்குள்ளாக ஸ்திரமடைய, விசுவாசத்தில் ஸ்திரப்பட, தங்கள் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணிக்க, எதிர்காலத்தில் அநேக பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக எடுத்து பயன்படுத்தத்தக்கதாக நீர் அவர்களை எடுத்து பயன்படுத்துமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் கூட பணித்தளங்களில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள டியூஷன் சென்டர்களுக்காக ஜெபிக்கிறோம். கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை என்ன நோக்கத்திற்காக எங்களை அங்கே கூட்டு போனீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும். அந்த டியூஷன் சென்டர் மூலமாய் நீர் ஒருவேளை சந்திக்கப்பட்ட அந்த சிறு பிள்ளைகள் எதிர்காலத்தில் சபைக்கும் சமுதாயத்தின் தூண்களாக, தலைவர்களாக மாறத்தக்கதாக நீர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம்.
இன்னும் தொடர்ந்து ஆகஸ்ட் 10 நடக்க போகிற திருச்சி வாலிபர் முகாமினுடைய ஆயத்த வேலைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம் சுவாமி. உமது கிருபை, உமது தயவு அந்த காரியங்களில் கூட இருக்கும்போது ஜெபிக்கிறோம். ஒருவேளை இதுவரைக்கும் நிறைய மீட்டிங் நடத்திட்டோம், இதையும் நடத்தலாம்னு சொல்லி எங்களுடைய சுய பலத்தையோ எங்களுடைய பழைய வெற்றிகளை நாங்கள் சார்ந்து கொள்ளாதபடி உண்மையே நாங்கள் சார்ந்து கொள்கிறோம் சுவாமி. நீர் இந்த காரியத்தில் அற்புத சினிமா ஜெபிக்கிறோம். அந்த நாளிலே அநேக வாலிபர்களின் அழைத்தரமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவர்கள் வரவும், அந்த ஊழியர்கள், அந்த வாலிபர்கள் ரட்சிக்கப்படவும், பரிசுத்தாவினால் அபிஷேகத்தில் நிரப்பப்படவும், இன்னும் எதிர்காலத்தில் அநேக பிரயோஜனங்களை சாட்சிகளாக ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்தமாக ஜெபிக்கிறோம். அதுக்கு ஒரு தேவைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். இதுவரை எபினேசராக இருந்து உதவி செய்திருக்கிறீர். இனியும் இந்த காரியத்தில் அற்புத சினிமா ஜெபிக்கிறோம். கொடுக்கிற எங்களுக்காக ஜெபிக்கிற அநேக நபர்களை நீர் எங்களுக்காக எழுப்பி தரணுமா ஜெபிக்கிறோம். இன்னும் பசுத்தோர் குணவளிக்கும் திட்டத்தில் ஆதரிக்கப்படும் மக்கள் ரட்சிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒருவேளை அவங்க ஆகாரத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்வர்களாக இருக்கிறவர்களாக மாத்திரமல்ல, ஜீவாகாரத்தை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட பரலோகத்து சொந்தக்காரர்களாக மாறும்படி நீர் கிருபை ஜெபிக்கிறோம். நீர் இவங்களுக்கு கொடுத்திருக்கிற பத்திரிகை ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுக்குரிய மாதாந்திர தேவைகள் சந்திக்கப்பட உதவி செய்யும். ஒருவேளை அநேகர் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இருக்காண்டவரை, அநேகர் ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கிறவங்க பலப்படுத்தி கொண்டிருக்கு, ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்கு பலப்படுத்திட்டு இருக்கு, விசுவாசத்தில் ஸ்திரப்படுத்த நீ அவர்களை அந்த ஊழியத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதற்குரிய தேவைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுறோம் சுவாமி. ஒவ்வொரு மாதமும் இதற்குரிய தேவைகள் நிறைய உண்டாண்டவரே, பல லட்சங்கள் உண்டு. இதற்குரிய தேவைகள் சந்திக்கப்பட உதவி செய்யும். ஜெபத்தை கேட்கிற தேவன் எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டு நீர் அப்படி பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேளையில் எங்களோடு கூட பேசும், இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு அப்பாவும் மகனும் மலை மேலே இருக்கிற ஒரு பட்டணத்தில் வாழ்ந்து வந்தாங்க. அப்போ அவங்க டைம் கிடைக்கும்போது பட்டம் விடுவாங்க. சில நேரங்களில் கையில் பட்டம் இருக்கும், சில நேரங்களில் பறந்து போயிடும். அப்போ அப்பா ஒரு கையில் பட்டத்தை வச்சுருக்கிறார், மகனும் ஒரு கையில் பட்டத்தை வச்சுருக்கிறார். அப்போ என் அப்பா சொல்கிறாரு, என் பட்டம் என் கையிலேருந்து பறந்து போனது மாதிரி இருக்குது, பிடிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறார். பிடிச்சு பார்த்தா என்ன செய்யுதுன்னா, ஆமாப்பா கயரே இல்லை, சும்மா ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மேகம் மறைச்சிருக்கு, 2 பேர் பட்டம் தெரியல. ஆனால் அந்த தம்பி சொல்கிறான், என் பட்டம் பறந்துட்டு தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிற, ஒன்றும் தெரில இல்லைன்னு கேட்டால், பிடிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னால் பிடிச்சு பார்த்தா என்ன செய்யுது, பட்டம் பறந்துட்டு இருக்குது. ஒருவேளை கண்ணுக்கு தெரியாட்டினாலும் அந்த அசைவு, அந்த இழுவைத்திறன் இருக்கிறதுனால என்ன செய்யுது, பட்டம் கையில் தான் இருக்குன்னு தெரியுது. இது எதுக்காக சொல்கிறோன்னா, சில நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா, அல்லது இந்த காரியத்தெல்லாம் பார்த்துட்டு சும்மாவா இருக்காரு, எனக்கு உதவி செய்ய மாற்றாரே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு தோன்றும். அல்லேலூயா. அதை குறித்து தான் அந்த நாள் நம்ம தியானிக்க போகிறோம். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதுண்டோ அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஒரு 1000 கை சேர்ந்து சூரியனை மறைச்சாலும் அது என்ன செய்யாது, மறையாது. இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே நீங்கள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இதில் நம்ம உறுதியாக இருக்கும்போது, நமக்கு நெருக்கப்படுகிற சோதனைகள் வரும்போது, நாம் ஒருவேளை நம்முடைய காரியங்கள் செயல்படாத போது, தடையாக இருக்கும்போது, அவர் இருக்கிறாரா இல்லையான்னு என்ன செய்யும், ஒரு சந்தேகம் வரும். அப்போ இந்த சூரியன் மறைக்கிறத நம்ம என்ன செய்யணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த தம்பியும் அப்பாவும் நடந்து கொண்டதை பார்த்துக்கணும். ஒருவேளை பட்டம் மேலே பறக்கிறது கண்ணுக்கு தெரியல, ஆனால் கையில் தெரியுது, பட்டம் கையில் தான் இருக்குன்னு என்ன செய்யுது தெரியுது. அதனால் நம்முடைய காரியங்கள் நிறைய நேரம் வெற்றி இல்லாமல் இருக்கலாம், எதிர்பார்த்தபடி நடக்காமல் இருக்கலாம். ஆனாலும் நாம் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். கைகளை தட்டலாமா? அல்லேலூயா. இதை மறந்துடக்கூடாது. நம்ம அவர் கரத்தில் இருக்கிறோம், அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோபு 23ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். இதோ நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். தலைகள் தாழ்த்துவோம், ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று வேதவசம் சொல்கிறபடி இந்த நாளுக்குரிய கிருபைகளை எங்கள் கொடுத்திருக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதன்படி உங்கள் சந்நிதியில் வந்து பாடல்களை பாடவும், ஆராதிக்கவும், ஜெபிக்கவும், உமது ஜீவனுள்ள வசனத்தை தியானிக்கும் கிருபை கொடுத்திருக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உங்கள் சந்நிதியில் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். மனுஷனுடைய வார்த்தை அல்ல சுவாமி, இதுவரை நடத்தி வந்த தகப்பன் உமது வார்த்தை தியானிக்க போகிறோம். நீர் பேசும். நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, 100க்கு 100 நாங்கள் கீழ்ப்படிய உதவி செய்யும். நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
நம்ம போலவே யோபு சொன்னதை பார்க்குறோம். பூமிக்கு கீழே எதுவுமே புதுசு கிடையாது. நம்ம நிறைய நேரம் நினச்சிக்கிறோம்னா அந்த காலத்தில் இருக்கவங்கலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டதில்லை, இந்த காலத்தில் இருக்கவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஒருவேளை இந்த காலத்தில் வேறு காரியங்கள் வந்ததுனால மக்கள் மாறிட்டாங்கன்னு நினைக்கிறோம். மக்கள் மாறலை. இந்த பூமிக்கு கீழே எந்த ஒரு காரியம் என்ன செய்யலை, முன்னாடி நடந்ததான் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கு, நடந்துட்டுருக்கு. நம்மளை மாதிரியே தான் இங்கே யோபும் கஷ்டப்பட்டுருக்கார். அதனால தான் இந்த காரியத்தை சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு 8ஆம் வசனத்தில் 23:8, இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். என்ன செய்கிறாரா? ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காராம். சரி, நம்ம கண்ணுக்கு தெரியாதனால அப்படி நினச்சிக்கிறோம் நம்ம ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அடுத்து 10ஆம் வசனத்தில் ஆனாலும், அல்லேலூயா, பைபிளில் ஆனாலும் வந்தால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆண்டவர் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியல, ஆனால் என்னை அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் போகிற வழி எனக்கு தெரியல, ஆனால் நான் எந்த வழியில் போய்கிட்டு இருக்கேன்னு பார்த்துக்கிட்டு இருக்க ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. சரி, எல்லாம் சரியாக நடக்கும்போது, காரியங்கள் சுமுத்தாக இருக்கும்போது, நம்ம எதிர்பார்க்குற போது இப்படிப்பட்ட யோசனை நினச்சியாது வராது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஆனால் நெருக்கப்படுகிற வேலையில் எதிர்பார்க்குற காரியங்கள் நடக்காத போது, ஒருவேளை முன்னாடியெல்லாம் நடந்துச்சு இப்போ நடக்க மாட்டுது அப்படின்னு இருக்கும்போது இந்த டவுட் எப்பயுமே நமக்கு என்ன செய்யும், வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு பெரிய கூட்டத்தில் இருப்போம், ஆனால் நம்ம மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. பெரிய கூட்டத்தில் இருப்போம், நம்ம மட்டும் தனியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, இத்தனை பேர் இருக்கோம், ஆனால் நான் மட்டும் தனியாக இருக்கனே அப்படின்ட்டு இருக்கும். அப்போ அதெல்லாம் என்ன காரணம்னா, இதுதான் காரணம். நான் ஒரு காரியத்தை செட் பண்ணுறேன், எதிர்பார்க்குறேன், அந்த காரியம் நடக்காத போது நான் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், ஃபீல் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஒருவேளை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை வாக்கு பண்ணவர் எப்பயும் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எப்பயும் நம்ம கூட இருக்கிறார். அதை அழுத்தி சொல்லணும். எப்பயும் அவர் நம்ம கூட என்ன செய்கிறாரு, இருக்கார். நமக்கு தேவையான காரியங்கள் நடக்கும் போது மாத்திரமல்ல, ஒருவேளை நாம் எதிர்பார்க்குற காரியங்கள் நடக்காத போதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்னு, நடக்கிற காரியத்தை என்ன செய்யணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். அதனால் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிற காரியத்தில் கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர்கள் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே எதில் உறுதிப்பட்டு, விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. என்ன செய்யணும், அதிலே பெருகுவீர்களா, எதில் பெருகணும், விசுவாசத்தில் நம்ம என்ன செய்யணும், பெருகணும் அப்படின்னு போட்டு. அப்போனா என்ன செய்யணும், வளரணும் அப்படின்னு போட்டு. ஆரம்பத்தில் இருந்த மாதிரி நீ இருந்துடாத, விசுவாசத்தில் நீங்களும் நம்ம வளரும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை ஆரம்பத்தில் நம்ம ஜபித்த ஜபங்களெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் ஆகும்போது நடக்காத மாதிரி தோன்றும். அப்போ என்ன நினச்சிடக்கூடாதுன்னா, ஆரம்பத்தில் நிறைய பேர் ஒரு அற்புதங்களை பார்த்து ஒரு ஆண்டவர்கிட்டருந்து காரியங்களை பெற்றுக்கொண்டவங்க நிறைய பேர், அதன் மூலமாக ரசிக்கப்பட்டவங்க நினச்சிவாங்க, சில நேரங்களில் சோர்ந்து போய் பின்னாடி போயிடுவாங்க, பேக் சைடு ஆயிடுவாங்க, பின்மாற்றம் ஆயிடுவாங்க. அது எதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா, அவங்க கேட்குறதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது சூப்பராக இருப்பாங்க, நல்லா உற்சாகமாக இருப்பாங்க. கிடைக்காத போது, நடக்காத போது என்னத்தை வந்த பிறகும் இப்படித்தே இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சி பின்னாடி போயிடுவாங்க. இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை வச்சு அவரை நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நடக்கிறத வச்சு, காரியத்தை வச்சு என்ன செய்யக்கூடாது, அவர் இப்படித்தான் இவர் இப்படித்தான் என்ன செய்யக்கூடாது, பார்க்க முடியாது. யோபு நிறைய கேள்வியை கேட்குறார். கேட்டு திரும்பி ஆண்டவர் டக்கு டக்கு டக்குன்னு நிறைய கேள்வி திருப்பி அவர்கிட்ட கேட்குறார். நீ ரொம்ப கேள்வி கேட்டல, மான் குட்டி போடும்போது நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறார். இவர் எந்த மானை பற்றி பேசுகிறாரு, இது நமக்கு தெரியுமா, தெரியாது. வனாந்திரத்தில் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சே, அந்த மழை எப்படி பெய்யுதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறார். நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற காரியங்களை கேட்டாலே நமக்கு என்ன செய்ய மாட்டுது, தெரிய மாட்டுது. இவர் என்ன கேட்குறாரு, அந்த மான் குட்டி போடும்போது எங்கே இருந்த நீ, என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த, அந்த வனாந்திரத்தில் மழை எப்படி பெய்யுது உனக்கு தெரியுமா, இதெல்லாம் கேட்டால் நமக்கு தெரியுமா. அப்போனா என்ன சொல்கிறாருன்னா,
நான் உன் வாழ்க்கையில் எப்பயுமே தப்பு பண்ண மாட்டேன். அதனால் நீ எப்பயும் என்ன செய்யக்கூடாது, என்னை கேள்வி கேட்க கூடாது. அல்லேலூயா. மண்ணு மண்ணாக தான் இருக்கணும். மண்ணு திருப்பி என்ன செய்யக்கூடாது, திருப்பி கேள்வி கேட்கக்கூடாது. மண்ணு கேள்வி கேட்குமா? கேட்காது. ஆனால் இந்த மண்ணு சில நேரம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. உயிர் கொடுத்ததுனால. உயிர் கொடுத்தது வேற எதுக்காக கொடுத்துருக்காரு, அந்த வேலையை மட்டும் செய்யணும். திருப்பி உயிர் கொடுத்தவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது, திருப்பி கேள்வி கேட்கக்கூடாது. நம்ம அவர்கிட்ட போகும்போது வாயை பொத்திக்கிறணுமா, நன்றி சொல்கிறதுக்கு மட்டும் வாயை திறக்கணும். அல்லேலூயா. இப்படி செஞ்சுட்டாரு கடவுள், ஆண்டவர் இப்படி செஞ்சு முறுமுறுக்கவே என்ன செய்யக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் ஏதோ தப்பு பண்ண மாதிரியும் நம்ம அறிவாளிகளாக இருந்து ஏதோ அவருக்கு ஐடியா கொடுக்குற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அவர் பொறுமையாக அமைதியாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம், உயிரோடு இருக்கோம். நம்மளை மாதிரி அவர் டென்ஷன் ஆகிட்டு இருந்தார்னா கஷ்டம். அவர் நீடிய பொறுமையாக இருக்கார். அல்லேலூயா. இங்கே என்ன போட்டிருக்குன்னா 7ஆம் வசனத்தில், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகுவீர்களாக. எதில் பெருகணும், விசுவாசத்தில் பெருகணும் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, விசுவாசத்தில் பெருகணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு அதிகாரமே இருக்குது, அதையும் பார்த்துருவோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. ஆமாம், வீட்டில் அப்பா வேலைக்கு கிளம்புறாரு, எப்பா எனக்கு ஆப்பிள் வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லுது மக. சரிப்பா அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. அந்த பிள்ளையும் பக்கத்து வீட்டு பிள்ளையும் விளையாடும்போது பக்கத்து வீட்டு பிள்ளை ஒரு ஸ்வீட் கொண்டு வந்திருக்கு. கொண்டு வரவும் எனக்கு தா அப்படின்னு சொல்லி இந்த அப்பாட்ட சொன்ன பிள்ளை கேட்குது. நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னா, எங்கள் அப்பா ஆப்பிள் வாங்கிட்டு வருவார், அப்போ உனக்கு என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன். ஆப்பிளை பார்த்துச்சா, பார்க்கல. கையில் இருக்கா, இல்லை. ஆனால் எங்கள் அப்பா என்ன செய்வார், நான் சொல்லிட்டேன் வாங்கிட்டு வருவார். அல்லேலூயா. உங்களுடைய ஜபங்களும் என்னுடைய ஜபங்களும் இப்படி தான் இருக்குது. நான் சொல்லிட்டா அவர் என்ன செய்வார், செய்வார். நடக்குதா நடக்கலையா, இப்போ நம்ம கண்ணு பார்க்குதா இல்லையா நினைச்சக்கூடாது. நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய நேரத்தில் அவர் செயல்படணும்னு நினைக்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய நேரத்தில் அவர் செயல்படணும்னு நினைக்கிறோம். யோனாட்ட இருந்த பிரச்சனையே அதுதான். என்னது, சொல்லிட்டேன் 40 நாளில் இந்த நினைவு நினைச்சியும் அழிக்கப்பட்டு போயிடும். அவங்க இருதயம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, நான் நிறைய ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இந்த நினைவே மக்களை மாதிரி எங்களை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் ஜெபம் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, அவங்களை குறித்து ரொம்ப வித்தியாசமாக சொல்லப்படுது. அவங்களுடைய காரியங்கள் வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப கொடூரமானவங்க. அவங்க எதிரிகளை என்ன செய்வாங்கன்னா, அந்த மூக்குலையும் இந்த தொண்டைக்குள்ள இந்த இது கொக்கி போட்டு மாட்டுக்கு மூக்குனாங்க மாதிரி போடுற மாதிரி போட்டு இங்கே கயிறு கட்டி என்ன செய்வாங்க, இழுத்துட்டு போவாங்க. அவங்க வீட்டு முன்னாடி எலும்பு கூடுகள்லாம் எலும்பு கூடுலாம் என்ன செய்வாங்களாம், அடுக்கி வச்சுருப்பாங்களாம். இவ்வளோ கொடூரமானவங்க. அதனால தான் அவங்ககிட்ட போய் என்ன செய்கிறாருன்னா, யோனாவே என்ன செய்கிறாருன்னா, அவங்க செத்தாலும் பரவாயில்ல சரியாகக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அவர் ஆண்டவருடைய இது தாங்க முடியாமல் போய் சொன்னார தவிர அவங்க ரசிக்கப்படும் சொல்லி மைண்டில் என்ன செய்ய, இருதயத்தில் வரல. இப்படிப்பட்ட கொடூரமானவங்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை வந்த உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. அல்லேலூயா. உபவாசம் பண்ணி என்ன செஞ்சிட்டாங்க, மாறிட்டாங்க. மோசமானவங்க, கொடூரமானவங்க, அவங்க இவங்களுக்கு ஆசீர்வாதம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் போகவே கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு மோசமானவங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வந்தவொடனே என்ன செஞ்சிட்டாங்க, கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. நம்ம அந்தளவுக்கு மோசமானவங்களாம் கிடையாது. ஆனால் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமான்னு என்ன செய்யணும், நம்மளை நாமே செக் பண்ணி பார்க்கணும். கொடூரமானவங்க இருந்து கீழ்ப்படிஞ்சிட்டாங்க, நம்ம நல்லவங்களாக இருக்கோம். கீழ்ப்படியாமல் இருந்தால் யார் பெஸ்ட்னு யோசிச்சு பாருங்க. அவங்க கொடூரமானவங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சிட்டாங்க, தங்கள் வாழ்க்கையை மாற்றிட்டாங்க. நம்ம ரொம்ப நல்லவங்க, வார்த்தையை கேட்குறோம், ஆனால் என்ன செய்யலை, கீழ்ப்படியலை. யார் பெஸ்ட்னு பாருங்க. யார் பக்கம் ஆண்டவர் திரும்புவார், அவங்க பக்கம் தான் திரும்புவார். அதனால் நம்ம நிறைய பேரை சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அவங்கெல்லாம் சரியாயிருவாங்க. நல்லவங்க நினச்சிட்டு இருக்க நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்ய, நம்மளை பார்க்கணும். நம்ம கண் எப்பயுமே மற்றவங்களவே என்ன செஞ்சிட்டு இருக்கு, பார்த்துட்டு. இங்கே வருவோம், எங்கள் அப்பா ஆப்பிள் கொடுக்கும்போது நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதுதான் நமக்கு விசுவாசம். இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்ம ஜெபம் பண்ணுறோம், நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆனால் ஜெபம் பண்ணுறோம், எல்லாவற்றையும் ஆண்டு நடத்துகிற ஆண்டவர், எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நம்ம எதிர்பார்க்கிறபடி காரியங்கள் நடக்காமல் இருந்தாலும் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் நேர்த்தியாக இந்த காரியத்தை செஞ்சு முடிப்பார். நம்ம எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும், 200% நம்முடைய ஆண்டவர் எப்பயும் தப்பு பண்ண மாட்டார். ஆமென்.
நம்ம நிறைய நேரத்தில் தப்பாயிருச்சோ, அப்படி நடந்துருச்சோ, இப்படி நடந்துச்சோ, கிடையெல்லாம் கிடையாது. அவர் ஏதோ ஒரு காரியத்தை என்ன செய்ய போகிற புதிதாய் நடத்தி கொண்டிருக்கிறார். கீழே வாசிப்போம் இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். எதனால? விசுவாசத்தினாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஆமாம், நம்ம நற்சாட்சி உள்ளவங்களா இருக்கமான்னு என்ன செய்யணும்? பார்க்கணும். நீங்களும் நானும் விசுவாசிகள். ஆமேன். விசுவாசிகளாக இருக்கிற நாம் நற்சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு என்ன செய்யணும்? பார்க்கணும். ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. என்ன செஞ்சாருன்னா, ஒரு நல்லா சர்ச்சுக்கு வர்ற அம்மா, சர்ச்சுக்கு வந்து நல்லா பாட்டு பாடி நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் என்ன செய்வாங்கன்னா, வெளியே போயிட்டா குழாய்கிட்ட போயிட்டா சண்டை பயங்கரமாக இருக்கும். ஒரு தடவை இப்படி சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு தண்ணி பிடிக்க போகவும் அந்த அம்மாவை பார்க்குறதுக்காக பாஸ்ட் என்ன செஞ்சாருன்னா அந்த தெரு பக்கம் போயிருக்கார். போகவும் அந்த அம்மாவுக்கும் பக்கத்து வீட்டு அம்மாவுக்கும் சண்டை வந்துருச்சு குழாயில். அந்த அம்மா திட்டுது, இந்த அம்மா திட்டுது, மாற்றி மாற்றி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. திட்டவும் என்ன செஞ்சுன்னா, இந்த நேரத்தில் பாஸ்ட் குறுக்க வந்துட்டார். நம்ம சர்ச்சுக்கு போகிற அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஐயோ, நம்ம இப்படி திட்டிகிட்டு இருக்கிறத பாஸ்ட் கேட்டால் என்ன செஞ்சிருவார், தப்பாக நினச்சிக்கிறான்னு சொல்லிட்டு உடனே அந்த அம்மா திட்டுறதுக்காக என்ன சொல்லுதுன்னா, அல்லேலூயா அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இவர் காது கேட்குற மாதிரி. அப்போ அந்த அம்மா நினச்சிக்கிருச்சு, இவ ஏதோ புது திட்ட வச்சு நம்மளை என்ன செய்கிறா, திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிச்சான், உன் வீட்டுக்கு ஸ்தோத்திரம், உன் பிள்ளைக்கு அல்லேலூயா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தான். முடியவும் இவர் தாண்டி போகவும் என்ன செஞ்சுன்னா மறுபடியும் இந்த அம்மா ஆரம்பிச்சிருச்சு. சில நேரத்தில் நம்ம இங்கே வரும்போது சூப்பராக இருக்கும், அவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது நல்ல பிள்ளையாக இருக்கும். எப்படி இருக்கும்? நல்ல பிள்ளையாக இருக்கும். ஆனால் வெளியே பண்ண உடனே தான் ஒரிஜினல் நமக்கு என்ன செய்யுது தெரியுது. எப்பயுமே நம்ம ஒரிஜினலாக இருக்கணும். அல்லேலூயா. டூப்ளிகேட்டாக என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிடக்கூடாது. நம்ம இங்கே இருக்கோம் பாருங்கள், இதுதான் ஒரிஜினல். நம்முடைய குணம், எது சொன்னாலும் கேட்குறோம், எது சொன்னாலும் கீழ்ப்படுகிறோம், ஆண்டவர் உணர்த்துகிறார், உணர்த்தப்படும், அவருடைய ஆவியினால் உணர்த்தப்படுறோம். இதுதான் என்னது, ஒரிஜினல். நம்ம வீட்டுக்கு போகும்போது என்ன செஞ்சிடறோம், டூப்ளிகேட்டை தான் ரொம்ப நேரம் பழகுனதுனால அதுதான் ஒரிஜினல் மாதிரியே என்ன செய்கிறோம் இருக்கும். சரி, இங்கே வருவோம். அதனால முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஏன் அந்த கதை சொன்னேன்னா, என்ன செய்யணும், வார்த்தைகள் எப்பயுமே என்ன செய்யணும், ஒன்றா இருக்கணும். நம்ம அவருடைய பிரசன்னத்தில் அவருக்கு பெரியவங்ககிட்ட இருக்கும்போது நல்லா இருந்தோம், தனியாக இருக்கும்போது வேறு மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சரி, கீழே என்ன போட்டிருக்கோம், 3ஆம் வசனத்தில், விசுவாசத்தினால் நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த உலகம் அவருடைய வார்த்தையினால் உண்டாயிருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது, சிருஷ்டிக்கிற வல்லமை என்ன செய்யுது இருக்குது. இந்த வார்த்தையை எவ்வளவா நம்ம உள்ளே வச்சுக்கிறோமோ அவ்வளவா நம்ம என்ன செய்வோம், பலனடைவோம். எவ்வளவா படிக்காமல் இருக்கோமோ அவ்வளவா என்ன செஞ்சுருவோம், சோர்ந்து போயிடுவோம். ஏன்னா நம்ம ஈஸியாக இந்த வார்த்தையில் மனசில் வசதிக்காக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார் பாருங்களேன். மத்தேயு 4:4, அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ஆமாம், நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறதுக்கு அவர் பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் போதும். ஆமேன். ஆமாம், இதெல்லாம் படிச்சுட்டு இது சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த வேத வசனத்தை படிக்காமல் இருந்தோம்னா, ஆமாம், உயிர் இருக்குது ஆனால் உயிர் இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், வேதத்தை வாசிக்கணும். இன்னும் லூக்கா 4:4 வாசிப்போமா? ஓகே, லூக்கா 4:4 வாசிப்போம். மத்தேயு 4:4, லூக்கா 4:4. அதே வசனம் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது பாருங்களேன். இதெல்லாம் ஆக்சிடென்டெல்லாம் நடக்கலை. மத்தேயு 4 அங்கே அப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது, ஆக்சிடென்டெல்லாம் என்ன செய்யலை, நடக்கலை. நீங்களும் நானும் இதை மறந்துடக்கூடாது, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, எழுதி வச்சுருக்கிறார். மத்தேயு 4:4 அதே வசனம் திருப்பி சொல்லப்படுது. அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வார்த்தை நேற்று இந்த இதே பிரசங்கம் கேட்டோம், வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி கேட்டால் வேறு மாதிரி இருக்கும். ஏன், நேற்று வேறு காரியம் நமக்கு தேவைப்பட்டுச்சு, இன்றைக்கி வேறு காரியம் தேவைப்பட்டுச்சு. நிறைய பேர் கிண்டல் அடிக்கும்போது சொல்லுவாங்க, இந்த ஒரு புஸ்தகத்தை எத்தனை வருஷம்டா படிப்பீங்க, அத்தனை வருஷத்து படிக்கிறதுக்குன்னு மேட்ரு உள்ள என்ன செய்யுது இருக்குது. அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டு பார்த்தாலும் நடக்காமல் இருந்தாலும் அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா என்ன செய்ய முடியும், பேதுரு வாழ்க்கையில் நடந்த அற்புதம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும்,
நடக்கும். அவர் வார்த்தையை கேட்குறவங்கள மாத்திரமல்ல, அவர் வார்த்தைக்கு என்ன செய்யணும்? நம்ம கீழ்ப்படியணும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 7:7, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் சுகம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? அவர் வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும், நம்பணும். நம்பும்போது என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில் சுகம் கிடைக்கும், அற்புதம் நடக்கும். இதை நம்ம விசுவாசிக்கணும். மற்றவங்களுக்கு சொல்கிறது ரெண்டாவது. முதலாவது என்ன செய்யணும்? இந்த ஆரோக்கியத்தை, இந்த தேவனுடைய வல்லமையை என்ன செய்யணும்? முதலாவது யார் அனுபவிக்கணும்? நம்ம அனுபவிக்கணும். ஒருவேளை கூந்தல் தைலம், அது வழுக்க தலைக்காரன் கூந்தல் தைலம் விற்றா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? வாங்க மாட்டாங்க. ஏன்? உன் தலையை போய் பாரப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி நமக்கு விசுவாசம் இல்லாமல் நம்ம பலவீனமாக இருந்துக்கிட்டு, அதனால பலவீனமாக இருக்கிறதுனால நீங்கள் போய் யாருக்கு சொல்லக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. அல்லேலூயா. இந்த பலவீனத்தின் மத்தியிலும் நீங்கள் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? எனக்கு இந்த பலவீனம் இருக்குது, பரவாயில்ல, ஆனால் உங்களை என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சுகப்படுத்த முடியும், அற்புதம் செய்ய முடியும்னு நாங்கள் அறிவிக்க தான் என்ன செய்கிறோம், போகிறோம். நிறைய நேரத்தில் இப்படி நம்ம யோசிச்சுட்ருப்போம், நானே சரியில்லை. நம்ம எப்பயுமே சரி இருக்க மாட்டோம், அப்படி தானே? அவர் நமக்குள்ளே வர்றதுனால தான் நம்ம என்ன செய்யறோம்? சரியாக இருக்கும். நம்ம தனியாக சில நேரம் யோசிக்கிறதுனால சரியில்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். சரி, நானே பலவீனமாக இருக்கேன், நான் போய் யாருக்கு ஜெபம் பண்ணேன்? யாருக்கு சரியாக கிடையாது. நம்முடைய பலவீனம் அல்ல, நம்முடைய சூழ்நிலைகள் அல்ல, அவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால நம் மூலமாக அவர் என்ன செய்ய முடியும்? காரியங்களை செய்ய முடியும். அதனால் அவர் வார்த்தை என்ன செய்யணும்? இந்த வார்த்தையினால் உலகம் உண்டாச்சு, வார்த்தையினால் சுகம் கிடைக்குது, வார்த்தையினால் பிழைப்பு உண்டாயிருக்கிறது, இந்த வார்த்தையினால் அற்புதம் நடக்குது. அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? வாசித்து கீழ்ப்படிஞ்சு அந்த அற்புதத்தை என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். இதனால தான் எது அவங்க என்ன செஞ்சாங்களாம்? முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஆமாம், கீழே அந்த வசனத்தை போட்டிருக்கு, அவருடைய வார்த்தையினால உண்டாக்கப்பட்டது உலகம் என்ன செய்யப்பட்டிருக்கு? உண்டாக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்தை பார்க்கும்போதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைன்னு என்னதான்? அவர் தான் வார்த்தை, அவர் வார்த்தையாக இருக்கிறார், மாறாதவராக இருக்கிறார். அந்த அவருடைய காரியங்களை புரிந்து கொள்றதுக்காக அவர் தன்னை குறித்து எழுதி வச்சிருக்கிறார். ஆமேன். இவர் அவரை குறித்து, இந்த வேதம் அவரை குறித்து எழுதி வச்சிருக்கு, அதே நேரத்தில் என்னை குறித்து என்ன செஞ்சிருக்கு? எழுதி வச்சிருக்கு. ரெண்டையுமே நம்ம என்ன செய்யணும்? பார்த்துக்கிறோம். அடுத்து கீழே 4ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, விசுவாசத்தினால் ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். தேவனுடைய காணிக்கைகளை குறித்து அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆமாம், இதில் அவர் சரியில்லாத கொடுத்தார், அது டாபிக் கிடையாது. சிரேஷ்டமானதை, நல்லதை, பெஸ்ட்டை என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதனால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. நாம் அவரிடத்தில் வந்திருக்கிற நாம், அவரோடு கூட வந்திருக்கிற நாம், நம்முடைய சிறப்பானதை என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஒருவேளை நம்முடைய சிறப்பானது என்னென்னா, நம்ம இப்போ இருக்கிற நேரத்தை நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். சரி, விசுவாசத்தில் பெருகிறதுனா நேரத்தை கொடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நேற்று செஞ்சதை விட இன்றைக்கி என்ன செய்யணும்? கொஞ்சம் காரியம் ஏதாவது கூட செய்யணும். ஆனால் பிசாசுடைய பெரிய தந்திரம் என்னென்னா, ஊழியத்துக்கு வர விடாமல் தடுக்கிறது ஒரு பகுதி, வந்தவங்களை சும்மா வச்சிடுறது பெரிய பகுதி. இந்த ரெண்டாவது காரியத்தில் தான் ரொம்ப வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கான். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஊழியத்துக்கு வரவிடாமல் தடுக்கிறது ஒரு பகுதி. வரவிடாமல் உனக்கு அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, வேலை இருக்குது, நீ விட்டு போயிட்டா உன் குடும்பத்தை யார் பாப்பா, இப்படி அவனை ஆட்களை இப்படி கண்ட்ரோலில் வைக்கிறது ஒரு பகுதி. ரெண்டாவது பகுதி என்னென்னா, வந்த பிறகு நாளைக்கு செய்வோம், பிறகு செய்வோம், அவங்களாம் சும்மா தானே இருக்காங்க, நீ ஏன் ஒன்றும் இல்லை, அமைதியார்னு சொல்லி வந்த பிறகும் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய நேரத்தை, நம்முடைய வாலிப பிராயத்தை என்ன செய்ய முடியும்? அவன் திருடி கொள்ள முடியும். என்ன தம்பி, ஆண்டவர் நம்ம கூட இருக்கான்னு சொல்கிறீங்க, மறுபடியும் பிசாசை பற்றி பேசுகிறீங்க. இது நடந்தால் நம்ம யார் சொல்கிறத கேட்டுட்டு இருக்கோன்னு பார்க்கணும். அவர் சொல்கிறத கேட்ட வார்த்தைப்படி கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கோமா, அல்லது பிறகு பார்ப்போம், நாளைக்கு செய்வோம், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் உன்னால் இன்னும் முடியாது, நாளைக்கு செய்கிறேன்னு சொல்லி தள்ளி போட்டு கொண்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா, அல்லது நமக்குள்ளாக ஏற்படுகிற எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னால் முடியாது, நான் பிறகு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற காரியத்துக்கு கீழ்ப்படுகிறோமான்னு என்ன செய்யணும்? பார்க்கணும். நாம் விசுவாசத்தில் பெருகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது என்ன செய்யணும்னா, அவரை நம்ம இன்னும் பார்க்கல, ஆனாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கிரியைகள், அவர் செய்த கிரியைகள்லாம் பார்க்கும்போது அவர் எப்பயும் நம்ம கூட தான் இருக்கிறான்னு நினச்சிது இருக்கு. வெளியே போகும்போது ஒவ்வொரு செடியும் இருக்குது, ஒவ்வொரு செடியும் அதில் இருக்கிற இலைகளும் ஒவ்வொரு இலையும் வேறு மாதிரி இருக்கும். அல்லேலூயா.
பல கோடிக்கணக்கான மரங்கள் இருக்குது, ஒரு இலை மாதிரி இன்னொரு இலை அது இருக்காது. நம்ம அரிசி நிறைய சாப்பிட்றோம்ல, ஒரு அரிசி மாதிரி இன்னொரு அரிசி இருக்காது. ஒரு கத்திரிக்காய் இன்னொரு கத்திரிக்காய் மாதிரி இருக்காது. ஒரு வெங்காயம் இன்னொரு வெங்காயம் மாதிரி என்ன செய்யாது இருக்காது. இது எல்லாம் எதுக்காக இருக்குது அப்படின்னா, எல்லாவற்றையும் நான் ஆண்டு கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால நீ சோர்ந்து போயிடான்னு சொல்கிறதுக்காக ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக நிறைய சுற்றி நிறைய வச்சிருக்கிறார். நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நம்ம நினைக்கிறது மட்டும்தான் கரெக்ட் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இன்னொரு காரியத்தையும் நம்ம பார்த்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. என்ன பார்த்தோம்? எதில் பெருகணும்? விசுவாசத்தில் பெருகணும். இதில் இங்கே என்ன போட்டிருக்கு? கர்த்தருடைய கிரியைகள் எப்பொழுதும் பெருகுவீர்களாக. அவருடைய கிரியைகளை நம்ம எப்பொழுதும் என்ன செய்யணும்? பெருகணும் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, அதே பதில் என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் ஒன்றும் விருதாவாய் இராது. ஆமென். நீங்கள் சின்ன வேலை ஆண்டவருக்காக செய்கிறீங்கனாலும் அதுக்குரிய பிரயாசம் ஆண்டவர் தருவார். அது வேஸ்ட்லாம் கிடையாது. ஆனால் பிசா சொல்லிக்கிட்டே இருப்பேன் எப்பயுமே, என்னத்தை செஞ்சு என்ன செய்ய போகிற, என்னத்தை செஞ்சு என்னது, நீ செய்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டவுட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நம்ம என்ன செய்யணும்? இந்த வசனத்தை பிடிச்சிக்கிறணும். கர்த்தர்கள் படுகிற பிரயாசம் ஒன்று விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும். அசையக்கூடாது. நம்ம வீட்டில் மோட்டார் இருக்குது, தண்ணி வர்ற மோட்டர் இருக்குது. அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்? அசையாமல் என்ன செஞ்சுருக்கோம்? ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அசைகிற மாதிரி இருந்தால் என்ன செய்யும்? குதிச்சுக்கிட்டே இருக்கும், சரியாக வேலை செய்ய ரிப்பேர் ஆகிடும். அது மாதிரி நீங்களும் நானும் நிறைய இடத்துக்கு மூவ் ஆகும். ஆனால் என்ன செஞ்சிடக்கூடாது? அசைஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஸ்ட்ராங்காக என்ன செய்யணும்? இருக்கணும். நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகள் எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அவருடைய காரியத்தில் பெருகிறதுக்காகத்தான் நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதில் என்ன செய்யணும்னா வளரணும், இன்னும் அதிகமாக அவருக்காக என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவருடைய விசுவாசத்தில் நம்ம என்ன செய்யணும்? பெருகிறவங்களா இருக்கணும். அவருடைய கிரியைகள் நம்ம பெருகிறவங்களா இருக்கணும். நேற்று செஞ்சதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்ய நம்ம பிரயாசப்படுவோம். காரியங்களை செய்ய தேவன் வாய்க்க செய்வாராக. நமக்கு நம்முடைய அனுபவங்கள் சில நேரம் என்ன செய்யும்னா, நம்மளை பின்னாடி இழுத்துக்கிட்டே இருக்கும். பார்ப்போம், மெதுவாக செய்வோம், பிறகு செய்வோம், ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் செய்கிறத விட நீ செஞ்சிருவ அப்படிலாம் என்ன செய்ய யோசனை வரும். ஆனால் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும், அவருடைய காரியத்தில் நம்முடைய பிரயாசத்தில் பெருகிறவங்களா வளர்கிறவங்களா நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சில நேரம் நாங்கள் முன்னாடி பார்க்குறோம், நீங்கள் இல்லாத மாதிரி இருக்கு ஆண்டவரே. யோபு சொன்னது மாதிரி பின்னாடி பார்க்குறோம், நீங்கள் இல்லாத மாதிரி இருக்குது. ஆனாலும் வாக்கு பண்ணினவர் நீர் மாறாதவராக இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் வாக்கு பண்ணின தேவன் எப்பொழுதும் நீர் எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவரே. தாவீது சொன்னது மாதிரி, கர்த்தரை நான் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில் என்று வேதம் சொல்கிறபடி எப்பொழுதும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக செயல்பட உதவி செய்யும். நாங்கள் தியானித்த வேதவசனத்தின்படி விசுவாசத்தில் இன்னும் பெருக உதவி செய்யும். ஒருவேளை நாங்கள் மாத்திரம் உடைய சன்னிதிக்கு வருவதில்லை ஆண்டவரே, நாங்கள் ஒரு கூட்ட மக்களை, பெருங்கூட்டத்தை உமக்கு ஆயத்தப்படுத்துகிற மக்களாய் நாங்கள் விசுவாசத்தோடு இன்னும் பலனடை உதவி செய்யும். எங்களுக்கு நாங்களே காரியங்களை செய்து கொண்டு நின்று விடாதபடி எங்கள் பிரயாசம் மற்றவர்களுக்கும் போய் சேர உதவி செய்யும். உள்ள 2வது பார்த்தோம், கர்த்தருடைய கிரியைகள் பெருகுவீர்களாக என்று வாசிக்கிறோம் சுவாமி. ஒருவேளை நாங்கள் உங்களுக்காக படுகிற பிரயாசங்களில் காரியங்களில் இன்னும் அதிகமாக செய்ய நீர் எங்களுக்கு கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். சில நேரத்தில் எங்களுடைய பிரயாசங்கள் வீணோன்னு சொல்லி எங்களுக்கு நாங்களே தங்கி விடுற ஆண்டவரே. பிசாசு சோர்வை கொடுக்கறதுனால நாங்கள் சோர்ந்து போயிடுறோம். இல்லை ஆண்டவரே, கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் ஒன்றும் விருதாவாக இராது என்று வேதம் சொல்கிறபடி நாங்கள் எடுக்கிற பிரயாசப்படுகிற எல்லா காரியத்திற்கு ஏற்ற பலனை நீ தந்து கொண்டிருக்கிறே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது அறிந்தவர்களாக இன்னும் நாங்கள் உமக்கு அடுத்த கிரியைகளை பெருக உதவி செய்யும். இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும். நீர் எங்களோடு கொடுந்து பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.